நேற்று தான் சொன்னாங்க எனக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து வாங்கிட்டோம். எப்படி இருக்கு சார் தகைசா தமிழர்கள் வாங்கினது? அது ஒரு அமைதிக்கும் அன்புக்கும் அமைதிக்கும் கிடைச்ச தமிழ்நாடு வளர்ச்சிக்கு கிடைச்சது. நான் தான் சொல்லிட்டு வரேன், தமிழ்நாடு வளர்ச்சிக்கு கிடைச்சது அவார்டு. இது நான் பெருமையாக நினைக்கிறேன். அவர்கிட்டையும் சொன்னேன் வாங்கும்போது, ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப நன்றி சார். பார்த்துக்கிறேன். 100 நாட்கள் ஆட்சி முடிந்திருக்கு. இந்த ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த தலைவராக பல்வேறு ஆட்சிகளை பார்த்தீங்க, இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இளைஞர்கள் எழுச்சியா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி கொஞ்சம் கரப்ஷன் ஃப்ரீ இருந்து தான் எல்லாரும் சொல்றாங்க. எங்கிட்ட பேசுறவங்க அதான் சொல்றாங்க. காலையில் பேப்பர் கொடுத்து சாயந்தரம் வந்துருச்சு, ஒரு பைசா செலவு பண்ணலன்றாங்க. இந்த அளவுக்கு இருக்கு. அதுல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பெருமைப்படுகிறார். ஜென்சி இளைஞர்கள் அரசியல்ல வராங்க, அவங்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? அவங்க நடவடிக்கைகள் மூத்த தலைவரா உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? இப்பெல்லாம் இளைஞர்கள் தான் சார். இனிமே என்னாச்சு, நீங்க நேபாளில் பாருங்க, ஒரு இளைஞர் தான் வந்துட்டான். எப்படி அப்படி பழைய ஆளுங்கெல்லாம் பழைய கதையை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இளைஞர்களுடைய திங்கிங்கே வேற. இப்போ அவங்களுக்கு உடனே இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், அப்படித்தான் நினைக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்கணும், சரியா? அதுதான் இந்த அரசு இந்த புரோகிபிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா இன்னும் தான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்களே. இப்போ 731 கடையை மூடிட்டாங்க. போக போக சரியா வரும். 60 ஆண்டுகள் கழிச்சு காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சியில பங்குல வந்திருக்காங்க, அமைச்சரவையில தொடர்ந்து. எங்களுக்கு அதாங்க சார் பெருமை. 60 ஆண்டுகள் பொறுத்து எங்களை வச்சுதான் எல்லாரும் ஏணி ஏறினாங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ 2006லயே அப்படித்தானே நான் தமிழ்நாடு தலைவராக இருக்கேன். அப்போ வந்திருக்கலாம், விட்டாங்க எல்லாம் மேலிடத்துல. தொகுதி மறுவரைக்கான காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க மசோதாவுக்கு. இப்பவும் முதலமைச்சர் மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த மசோதாவுக்கு ஆதோஜனா இருக்காரு பிரதமர், இங்கிருந்து ஒரு பிரதமர் உருவாக்க அவருடைய இது சார். அதை நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் எங்களுக்கு வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம். அது போய் நான் சொல்ல முடியுமா? இல்ல இங்கேயும் நம்மளுடைய குரல் இருக்கணும்னு சொல்லி முக்கியத்துவமா இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க இஷ்டம் சார், அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பற்றி அடுத்த ஒரு கடைசியா ஒரு கேள்வி, இப்போ இருக்க தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இல்ல தமிழ், அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு நான் என்ன சொல்றேன், தமிழர்கள் பழைய பெருமையை பார்த்தால் நாம தான் இங்கே இருக்கிறோம் அந்த காலத்திலேயே. அதனால இப்போ தமிழகம் பெரிய முதன்மை மாநிலமாக வளர வேண்டும். தமிழர்கள் எல்லா விதத்திலையும் மேன்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பாடுபட வேண்டும்.